Hello friends, welcome to MOHANA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த சுக்கு மிளகையும் வச்சு ஒரு டோஸ்ட். இது சளி பிரச்சனை, வாயு தொல்லையெல்லாம் சரி செய்யிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல குழந்தைகளுக்குலாம் பசித்தன்மையை தூண்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அப்படிப்பட்ட சுக்கு மிளகு டோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சரிசி எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் ஒரு துண்டு சுக்கும் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சுக்கு மிளகையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அரிசி ரவையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி உப்புமா பதத்துக்கு வந்துருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கங்க. கொஞ்சம் நேரம் இதை ஆறணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம டோஸ்ட்டு போட்டு எடுத்துடலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கையில் வச்சு இதை லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது 2 பக்கமும் நல்லா வேகணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு வேக விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இதை கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போடுங்க. இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும், அந்தளவுக்கு வேக விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சுக்கு மிளகு டோஸ்ட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.